This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களின் சராசரி மற்றும் அதற்கு கீழ்நிலையில் உள்ள மாணவர்களுக்கு திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் தேர்வானது தமிழ், ஆங்கிலம், கணித பாடத்திற்கு வைத்திருப்போம். அத்தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரங்களை எம்இஸ் வலைதளத்தில் எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவை பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூனிஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பின் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட்ஸ் திறன் அப்படின்னு வந்துட்டு ஸ்டூடெண்ட் டேகிங், எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்னு 2 ஹெட்டிங் வந்திருக்கும். டிஃபால்ட்டா ஸ்டூடெண்ட் டேகிங் அப்படிங்கிற ஹெட்டிங் செலக்ட் ஆயிட்டு அதற்கு கீழே கிளாஸ் அப்படின்னு ஒரு டவுன் ஏரியா வந்திருக்கும். அதுல 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை காண்பிக்கும். நடுநிலை பள்ளியை பொறுத்தவரை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை காண்பிக்கும். இதில் வகுப்பு மற்றும் செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வகுப்பு மற்றும் செக்ஷனிலும் எந்த மாணவர்கள் திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் எழுதினார்களோ அந்த மாணவர்களுக்கு டேகிங் அப்படிங்கிற இடத்துல கட்டாயம் எஸ் அப்படிங்கிற தேர்வு செஞ்சு நீங்க சேவ் கொடுத்துக்கோங்க. இவ்வாறு அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் நீங்கள் டேகிங் முடித்த பிறகு எந்தெந்த மாணவர்களுக்கு டேகிங் அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்களோ அந்த மாணவர்களுக்கு மதிப்பெண்களை நீங்கள் என்ட்ரி பண்ணுவதற்கு எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படிங்கிற நீங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் பேஸ்லைன் கிளாஸ் 6, 7, 8 அப்படின்னு ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனி ஹெட்டிங் வந்திருக்கும். தற்பொழுது 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண்களை நீங்கள் என்ட்ரி பண்ணுவதற்கு பேஸ்லைன் கிளாஸ் 6 அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் அந்த வகுப்புல எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட் டேக்கிங்ல எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்களோ அந்த மாணவர்களுடைய எம்இஸ் நம்பர், அவர்களுடைய பெயர் இதெல்லாமே வந்திருக்கும். அதே போல அவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு 3 ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. கணித பாடத்தில் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அந்த மதிப்பெண்களை உள்ளீடு செய்யுங்க. அதே போல ஆங்கில பாடத்தில் அந்த மாணவர் எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்கிறாரோ அந்த மதிப்பெண்ணை உள்ளீடு செய்யுங்க. அதே போன்று தமிழ் பாடத்தில் பெற்ற மதிப்பெண் விவரத்தையும் உள்ளீடு செய்யுங்க. நீங்க உள்ளீடு செய்த பிறகு பர்சன்டேஜ் வந்திருக்கும். அடுத்து திறன் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே அந்த மாணவர் அனைத்து பாடத்திலும் 17 அல்லது அதற்கு மேல் மதிப்பெண் பெற்றிருந்தா நோ அப்படின்னும், ஏதாவது ஒரு பாடத்திலாவது 17க்கு கீழ் மதிப்பெண் பெற்றிருந்தால் திறன் அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படின்னு செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கும். இது போல ஒவ்வொரு வகுப்பிலும் எந்தெந்த மாணவர்களுக்கு டேகிங் எஸ் என்று கொடுத்திருந்தீங்களோ அனைத்து மாணவர்களுக்கும் கணிதம், ஆங்கிலம், தமிழ் பாடத்திற்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்து இறுதியா சப்மிட் மார்க்ஸ் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம் மதிப்பெண்களை உள்ளீடு செய்து சேவ் செய்து கொள்ளலாம். நன்றி.